இரவு 11 மணி. சிலர் இன்னும் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் போதை மயக்கத்தில் தூங்கிவிட்டார்கள். ஆனால் அதே நேரத்தில் எங்கோ ஒரு இடத்தில் ஒரு ஆன்மா விழித்துக் கொண்டு தியானம் செய்கிறது. அவனுக்கு அது பிரம்ம முகூர்த்தம். இவனுக்கு அது போதையின் முடிவு. இருவரும் ஒரே மனிதர்கள். ஆனால் வாழ்க்கை பாதை மட்டும் வேறு. பிரம்ம முகூர்த்தம் இது வெறும் ஒரு நேரம் அல்ல. இது வாழ்க்கையை மாற்றும் சக்தி நிறைந்த காலம். அது சுமார் காலை 3:30 முதல் 4:30 வரை இருக்கும். அந்த நேரத்தில் மனிதனின் மூளை மிக அமைதியாக இருக்கும். உடல் ஹார்மோன்கள் சமநிலையில் இருக்கும். மனசு தூய்மையாய் சிந்திக்க ஆரம்பிக்கும். அதனால்தான் அதனை பிரம்மனின் நேரம் என்று வேதங்கள் சொல்கின்றன. ஆனால் அதே நேரத்தில் மதுவை குடித்தவர்கள், அவர்கள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்க மாட்டார்கள். அவர்களின் மூளை மயக்கத்தில் இருக்கும். மது மூளையில் உள்ள நரம்புகளை மந்தமாக்கி விடுகிறது. அதனால் தூக்கம் ஆழமாகும். ஆனால் அமைதி கிடைக்காது. உள்ளே போதை, உடலில் நஞ்சு, மனதில் குழப்பம். அந்த நேரம் மனம் வெளிச்சம் காணும் நேரம் அல்ல, அது நிழல் நிறைந்த நேரம். பிரம்ம முகூர்த்தத்தில் எழும் ஒருவர் தியானம் செய்கிறார். மூளை ஆல்பா நிலைக்கு செல்கிறது. ஹார்மோன்கள் சமநிலை பெறுகின்றன. உடல் புது சக்தியுடன் அந்த நாள் தொடங்குகிறது. அதே நேரத்தில் மதுவை உட்கொண்ட ஒருவர் மூளை டெல்டா நிலைக்கு சிக்கி கிடக்கிறது. டோபமைன், செரோட்டோனின் ஹார்மோன்கள் கெடுகின்றன. அடுத்த நாள் காலை மன அழுத்தம், அலுப்பு, சோர்வு. இருவருக்கும் வித்தியாசம் வெறும் ஒரு பழக்கம். சுந்தர் ஒரு நேரத்தில் எல்லாருக்கும் உதவி செய்த நல்ல மனிதன். ஒரு பீ குடித்தால் மனசு அமைதியாகும் என்றான் ஆரம்பத்தில். அது பின்னர் வாழ்க்கை நாசமானது. குழந்தைகள் தந்தைக்காக காத்திருந்து தந்தையின் முகம் பார்க்காமல் தூங்கிவிட்டார்கள். அவன் காலை எழுவது சூரியன் உதிர்ந்த பிறகே. அவனுக்கு அந்த நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்றே தெரியாது. ஒரு நாள் உடல்நிலை மோசமாயானது. டாக்டர் சொன்னார், நீ மதுவை விட்டால் 3 மாதத்தில் உன் உடலும் மனமும் மாறிவிடும். அவன் முடிவு செய்தான். மதுவும் குடிப்பதை நிறுத்தினால் அன்றிரவு போதையில் இல்லை. அடுத்த நாள் காலை 4 மணிக்கு எழுந்தான். அதுதான் அவன் முதல் பிரம்ம முகூர்த்தம். அந்த ஒரு நேரம் அவனது வாழ்க்கையை மாற்றிவிட்டது. அவன் தியானம் தொடங்கினான், ஜெபம் செய்தான். வேலைக்கு செல்வதற்கு முன் தன்னிடம் ஒரு வாக்குறுதி, இனி நான் போதையில்லாத மனிதன். 6 மாதங்களில் அவன் மாறிவிட்டான். அவனுக்கு பிரம்ம முகூர்த்தம் ஒரு புது வாழ்க்கையை காட்டியது. பிரம்ம முகூர்த்தம் என்றால் அது உன்னை உன்னிடம் சேர்க்கும் நேரம். மது என்றால் அது உன்னை உன்னிடமிருந்து பிரிக்கும் விஷம். ஒரு நேரம் உன்னை கடவுளோடு இணைக்கும், மற்றொரு நேரம் உன்னை நரகத்துக்கு இழுக்கும். இவை இரண்டும் ஒரே உடலில் சேர முடியாது. அமைதி மற்றும் போதையால் வரும் மயக்கம் ஒரே வீட்டில் வாழ முடியாது. நீங்கள் இன்று மதுவை விட்டு ஒரு நாளைக்கு 4 மணிக்கு எழுந்து பார்க்கவும். முதலில் கடினமாக இருக்கும். ஆனால் சில நாட்களில் மனம் தெளிவாகும், உடல் சுறுசுறுப்பாகும், வாழ்க்கையில் அர்த்தம் தெரியும். அதுதான் பிரம்ம முகூர்த்தத்தின் சக்தி. மதுவும் பிரம்ம முகூர்த்தமும் இரண்டும் சேர முடியாது. ஏனெனில் ஒன்று மனதை மூடுகிறது, மற்றொன்று மனதை திறக்கிறது. ஒரு பாதை அழிவுக்கே, மற்றொரு பாதை விழிப்புக்கே. நீ எது தேர்ந்தெடுக்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையின் திசையை தீர்மானிக்கும். ஒரு நாள் குடியை விட்டால் பிரம்ம முகூர்த்தம் உன்னை தழுவும். அந்த நாள் நீயே உன் வாழ்க்கையின் தேவன். மதுவை விட்டுவிட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது வாழ்க்கையில் ஏற்படுத்தும் 10 அற்புதமான பலன்கள் பார்க்கலாம். 1. மன அமைதி மற்றும் தெளிவான சிந்தனை மது மூளையை மந்தமாக்கும். ஆனால் அதை விட்ட பிறகு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் மூளை மிகவும் அமைதியாக இருக்கும். இந்த நேரத்தில் உங்கள் சிந்தனை தெளிவாகும், கவலை குறையும், மனம் அமைதியாகும், மன அழுத்தம் குறையும், கவனம் அதிகரிக்கும். 2. உடல் சக்தி மற்றும் நோய் எதிர்ப்பு திறன் உயரும். அந்த நேரத்தில் உடலின் ஹார்மோன்கள் இயற்கையாக சமநிலைக்கு வரும். மது இல்லாமல் வாழ்பவர்களுக்கு இரத்த சுத்தம் சிறப்பாக நடக்கும். அதனால் உடல் வலிமை, நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி அதிகரிக்கும். நீரிழிவு, கல்லீரல், இதயம் அனைத்தும் மீண்டு வரும். 3. தியான சக்தி அதிகரிக்கும். பிரம்ம முகூர்த்தம் தியானத்திற்கான சிறந்த நேரம். மதுவிட்ட பிறகு மூளை தெளிவு அதிகரிக்கும். அந்த நேரத்தில் தியானம் செய்யும் போது மனம் ஆழமாக செல்வதற்கு வழி கிடைக்கும். இது ஆன்மீக விழிப்பின் துவக்கம். 4. உறவுகள் மீண்டும் உயிர் பெறும். மது வாழ்க்கையை குழப்பும் சண்டை, கோபம், பிணக்கம். அதை விட்டால் மனம் மென்மையாகி குடும்ப உறவுகள் மீண்டும் மலரத் தொடங்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் ஏழும் பழக்கம் உன்னை அன்பு நிறைந்த மனிதனாக மாற்றும். மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உறவு வலுவாகும். 5. சிந்தனை திறன், முடிவு எடுக்கும் திறன்.
அதிகரிக்கும் மதுவிட்டால் மூளையின் நரம்புகள் மீண்டும் இயல்பாக செயல்படும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்போது மூளை ஆல்பா நிலை அடையும். அந்த நிலையில் சிந்தனை கூர்மையாகும், முடிவு எடுக்கும் திறன் சிறப்பாகும், வாழ்க்கை முடிவுகள் தெளிவாக இருக்கும். ஆறாவது மனசாட்சி விழிப்பு, செல்ஃப் அவேர்னஸ். வரும் மது மனிதனின் மனசாட்சியை மங்கச் செய்கிறது. அதை விட்டு பிரம்ம முகூர்த்தத்தில் எழும்போது உனது உள்ளம் உனக்கே கேட்கும், நான் யார், என் வாழ்க்கையின் நோக்கம் என்ன? இது உண்மையான ஆன்மீக விழிப்புணர்வு. ஏழாவது வேலை, தொழில் வாழ்க்கை முன்னேற்றம். பிரம்ம முகூர்த்தம் நேரத்தில் திட்டமிடும் மனிதன் நாள் முழுதும் நேர்த்தியாக செயல்படுவான். மது இல்லாத மனம் சுத்தம், சிந்தனை நிதானம். அதனால் வாழ்க்கையில் முன்னேற்றம் உறுதி. சக்சஸ் நேச்சுரலி ஃபாலோஸ் டிசிப்ளின். எட்டாவது கோபம், ஆசை, அச்சம் குறையும். மது இவைகளை அதிகரிக்கிறது. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் இவைகளை நிவர்த்தி செய்கிறது. அந்த நேரத்தில் தியானம், பிரார்த்தனை செய்தால் மனநிலைக்கு சமநிலை, அமைதி கிடைக்கும். இது மனதின் துயரத்தை தீர்க்கும் மருந்து. ஒன்பதாவது உடல், மனம், ஆன்மா மூன்றும் இணையும். மதுவிட்டால் உடல் தூய்மை பெறும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் மனம் விழிப்புணர்வு பெறும். இரண்டும் சேர்ந்தால் ஆன்மா வெளிச்சம் காணும். இது முழுமையான ஆரோக்கியம். பத்தாவது வாழ்க்கையின் உண்மையான நோக்கம் புரியும். மது போதை வாழ்க்கையை மறக்கச் செய்கிறது. ஆனால் பிரம்ம முகூர்த்தம் வாழ்க்கையை புரிய செய்கிறது. இந்த நேரத்தில் எழும் மனிதன் அவன் தன்னுடைய நோக்கம், பணி, கடமை அனைத்தையும் தெளிவாக காண்கிறான். அதுதான் உண்மையான மோட்சத்தின் துவக்கம். மதுவை விட்டால் உடல் சுத்தம், பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் ஆன்மா சுத்தம். ஒரு பழக்கம் உன்னை அழிக்கும், மற்றொரு பழக்கம் உன்னை உயர்த்தும். நீ எதை தேர்ந்தெடுக்கிறாய் என்பதே உன் வாழ்க்கையின் திசை. மதுவிட்டால் மன அமைதி கிடைக்கும். பிரம்ம முகூர்த்தம் உன்னை கடவுளோடு இணைக்கும். இப்போதே தொடங்கு. நண்பர்களே, வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பு, ஒரு அற்புதமான பரிசு. ஆனால் அந்த வாய்ப்பை நம்மால் அழிக்கவும் முடியும், உயர்த்தவும் முடியும். அந்த முடிவு நம்முடைய கைகளில்தான். மது நம்மை சிந்திக்க முடியாத நிலையில் தள்ளுகிறது. உடலுக்கு, மனதுக்கு, ஆன்மாவுக்கு நஞ்சு. ஒரு சில நிமிட ஆனந்தத்திற்காக நாம் நம் வாழ்நாளையே விற்று விடுகிறோம். மதுவால் நம் தூக்கம் மாறுகிறது, மூளை மந்தமாகிறது, மன உறுதி குலைகிறது. அதே சமயம் பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரம்தான் மனிதனின் உள்ளே இருக்கும் தெய்வீக சக்தி விழிக்கும் நேரம். மனம் அமைதியாக இருக்கும் நேரம், மூளை இயற்கையாக ரிசெட் ஆகும் நேரம். அந்த நேரத்தில் ஒருவர் தியானம் செய்தால் அவர் மனம் வெளிச்சம் காணும். ஒருவர் பிரார்த்தனை செய்தால் அவர் பாதை தெளிவாகும். ஒருவர் இலக்கை நினைத்தால் அவர் வாழ்க்கை உயர்வை அடையும். ஆனால் மதுவால் தூங்கும் மனிதன் அந்த நேரத்தை இழக்கிறான். அவன் உடல் சோர்வாகி கிடக்கும், அவன் மூளை மயக்கத்தில் இருக்கும், அவனுக்குள் இருக்கும் தெய்வீக சக்தி தூங்கி கிடக்கும். அதனாலதான் சொல்கிறார்கள், மதுவும் பிரம்ம முகூர்த்தமும் சேர முடியாது. ஒன்று மனதை மயக்குகிறது, மற்றொன்று மனதை விழிக்க வைக்கிறது. ஒன்று உன்னை கீழே இழுக்கிறது, மற்றொன்று உன்னை மேலே உயர்த்துகிறது. ஒன்று வாழ்க்கையை கருமையாக்குகிறது, மற்றொன்று வாழ்க்கையை வெளிச்சமாக்குகிறது. நண்பர்களே, வாழ்க்கையை உயர்த்த வேண்டுமா? அதற்கு வழி சுலபம். மது விட்டு விடுங்கள். உங்கள் உடல், மனம், குடும்பம், எதிர்காலம் அனைத்தும் மாறிவிடும். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து பாருங்கள். ஒரு வாரம் கூட முயற்சி செய்து பாருங்கள். உங்கள் சிந்தனை, உங்கள் முகம், உங்கள் உற்சாகம் எல்லாமே மாறிவிடும். இயற்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இரண்டாவது வாய்ப்பு தருகிறது. அந்த வாய்ப்பு நீங்கள் மதுவை விட்டு பிரம்ம முகூர்த்தத்தை தேர்வு செய்யும் அந்த ஒரு நாள். அதுதான் உங்கள் வாழ்க்கையை மீண்டும் பிறக்க வைக்கும் நாள். அதனால் நண்பர்களே, இன்றே ஒரு முடிவு எடுங்கள். நான் மதுவை விட்டு விடுவேன், நான் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவேன். அந்த ஒரு முடிவுதான் உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு செல்லும் பாலம். மதுவை விட்டு விடுங்கள். பிரம்ம முகூர்த்தத்தில் உங்களை மீண்டும் கண்டுபிடியுங்கள். அப்போதுதான் நீங்கள் உண்மையில் வாழ்வதை உணர்வீர்கள்.